ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்காக ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐபிஓ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஓ கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. அதனால ஐபிஓ வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசெட் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ வந்து பார்க்க போகிறோம். இவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து ஒன்லைனில் சொல்லணும்னா நகை கடைங்களுக்கெல்லாம் நகை டிசைன் பண்ணி செஞ்சு பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறது தான் இவங்களோட ஒன்லைன் பிஸ்னஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனிங்கிறது 2008லேருந்து இருக்காங்க. இந்தியா முழுவதும் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லா விதமான கடைங்களுக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 ஸ்டேட்லையும் ஒரு 72 சிட்டிஸ்லையும் வந்து இவங்களோட கஸ்டமர்ஸ் பேஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு இந்த கம்பெனியை பொறுத்தவரையும். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ஒரு ரீட்டைல் ஷோரூம் வந்து வச்சுருக்காங்க. ஹாரிட் ஜாவேரி அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமாக அது எங்கன்னா அகமதாபாத்தில் இருக்குது. அது மூலமாகவும் இவங்க டைரெக்டாக வந்துட்டு நகை அப்படிங்கிறது சேல்ஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதோட கடை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அப்படிங்கிறது போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட வந்துட்டு இவங்களோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஆர்டிசன்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 185 சேல்ஸ் பர்சன்ஸ் அப்படின்னுங்கிறது இருக்காங்க இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில். ஸோ இவங்களோட அடுத்தது இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் இருக்குது. அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 23,966 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு இருக்குது. அதுவும் வந்து இவங்களோடது. இவங்களோட முக்கியமான கஸ்டமர்ஸ் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் டாப் 10 லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச டைட்டனு, மலபார், ஜோயாலுகாஸ், சென்கோ இது மாதிரியான ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இவங்க தான் நகை டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது. அடுத்தது இவங்களோட ப்ரெசன்ஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்தியாவில் 19 ஸ்டேட்டில் ஏகப்பட்ட சிட்டிஸில் இருக்காங்க. அதை இந்த மேப்பில் வந்து பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். அவங்க வந்துட்டு எங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது இவங்களோட ரெவென்யூ எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 5 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஹோல்சேல் மூலமாக வந்துட்டுருக்கு. ஹோல்சேல் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு 43%, ரீட்டெயில் மூலமாக 41%, ஜாப் ஒர்க் சர்வீஸ் மூலமாக ஒரு 3%, சேல்ஸ் ஆஃப் அதர் ஜுவல்லரிஸ் மூலமாக ஒரு 3% வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் ஆஃப் பல்லியன்னு சொல்கிறாங்க. அது மூலமாக வந்து ஒரு 8% அப்படிங்கிறது. ஓவரால் இப்படி தான் வந்து இவங்களுக்கு ரெவென்யூ அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகி ஒவ்வொரு வாட்டியும் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரியான ஐபிஓ அது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின நாலேஜ்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்று பண்ணலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அது மூலமாக உங்களால் செகண்ட் ரெவென்யூ அப்படிங்கிறது கிரியேட் பண்ண முடியும். இவங்களோட ஃபினான்ஸ் சைட் போய் பார்த்தோம் அப்படின்னா அசட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலாம் இல்லை. 123 கோடியில் இருந்தவங்க இன்றைக்கி ஒரு 234 கோடி அளவுக்கு தான் அசட் அப்படின்னு இருக்கு. ரெவென்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 300 கோடி ரூபாய்க்கான டேர்ன் ஓவர். அப்படி தான் 300 கூட இன்னும் வரல. அந்த அளவுக்கு தான் வந்து டேர்ன் ஓவர் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுமாரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜுவல்லரி செய்கிற கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெட்டீரியல் காஸ்ட்டுங்கிறது அதிகம். அதாவது கோல்டு இதெல்லாம் வந்து அதிகம். அதுலேயே வந்து அதிகம் வாங்கிடும். அதனால இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி ரூபாய்க்கு அளவு தான் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு மேலே பெருசாக வந்துட்டு லாபம் அப்படிங்கிறது வரல. ரிசர்வ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 74 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமாக கடன் அப்படிங்கிறது இவங்க கிட்ட வந்து இருக்குது. டிவிடெண்ட் பாலிசி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இவங்க இதுவரையும் டிவிடெண்ட் அப்படின்னு கொடுத்ததில்ல. பட் டிவிடெண்டோட பாலிசி அப்படிங்கிறது அடாப்ட் பண்ணியிருக்காங்க ஜூன் 2023லேருந்து. ஸோ எந்த ரீசனுக்காக இந்த ஐபிஓவில் வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்டுக்காகவும் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓ வரது மூலமாக 100% இருந்தவங்க 75% அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பொசிஷன் அப்படிங்கிறது மாறும். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மைக்ரோ கேப் ஒரு 400 கோடி அளவுக்கு மட்டும்தான் வந்துட்டு இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இருக்குது. பி வந்து ஒரு 13, ஆர்ஓஇ ஆர்ஓசிலாம் வந்துட்டு ஒரு நல்ல அமௌண்ட்டு நல்ல பர்சன்டேஜ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி மோர் தென் 1 அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்குது. கடன் நம்ம அங்கேயே பார்த்தோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமான அளவுக்கு கடன் அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்தது இவங்களோட பியர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பெனி வந்து அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தங்கமயில், டிபி, அபுசுன் லிமிடெட், டைட்டனு,
அக்ஷயா பூரி, கோல்டு ஆர்மனன்ட் லிமிடெட், ஸ்கை கோல்டு, கல்யாண் ஜுவல்லர்ஸ், சென் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா அவங்க ரீட்டைல் ஷாப்பும் வச்சிருக்காங்களா, அதுக்கான பிஎஸும் கொடுத்துருக்காங்க. கோல்டு மேக் பண்ணுறதுக்கான பிஎஸும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் கோல்டு மேக்கிங் அப்படின்னு இருக்கனால, ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்னு இருக்கனால நம்ம அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா 2 மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்கை கோல்டும், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஷா பூரி கோல்டு ஆர்மனன்ட் லிமிடெட் அது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இல்லை ஸ்கை கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக பெருசாக வந்து ரிட்டன் எதுவுமே தராமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் மட்டும்தான் வந்து ரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, 5 வருஷத்தில் 162% தான் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான ஜுவல்லரி மேக் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுக்கும். பட் என்னன்னா பெரிய மல்டி பேக்கராக வந்து மாறாது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நான் அப்படி தான் நிறைய பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, கோல்டியம் இன்டர்நேஷ்னல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கலாம் அந்த மாதிரி ஜுவல்லரி ரிலேட்டடாக மேக் பண்ணுற கம்பெனிஸ் மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட அந்த நகையை வாங்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, டைட்டனு, கல்யாண், சென்கோ, தங்கமயில் இவங்களுக்கான லாபம் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்கும். அதுதான் அந்த செக்டரும் வந்து சொல்லுது. ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி, க்ளோசிங் வந்து 21ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ரூ. 10. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 95லேருந்து ரூ. 100 பர் ஷேர் அப்படின்னு வரும். நம்ம ரூ. 100 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 150 ஷேர் தராங்க. ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15,000 அப்படிங்கிறது தேவைப்படும். அலாட்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22. ரீஃபண்ட் கிடைக்காதவங்களுக்கு 26 வரும். கிடைச்சவங்களுக்கு ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு 26ஆம் தேதி வந்து சேரும். லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி. யூபிஐ மேண்டேட் வந்து 21ஆம் தேதி 5 மணிக்குள்ளே பண்ணணும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 35% அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஐபிஓவை நம்ம எந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்ததுக்கான நோக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவு கிளியராக இருக்காங்க. பெரிய கடன்லாம் வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லை. அதை நம்ம ஓகேன்னு எடுத்துக்கலாம். மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைக்ரோ கேப் 400 கோடி தான் இருக்காங்க. அதனால வந்து எனக்கு அது ஓகேன்னு படலை. பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், பட் இது மூலமாக வந்து மல்டி பேக்கராக மாறாது அப்படிங்கிறத நம்மளோட பாஸ்ட் ரெக்கார்டு மூலமாக வேறு கம்பெனிலேருந்து நான் பார்த்துருக்கேன். அதே தான் அந்த செக்டரும் சொல்லுது. அதுலயுமே வந்து பெரிய மல்டி பேக்கரா மாறதுக்கான வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்ல. இது வந்து என்னோட பர்சனல் வியூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோல்டு வச்சு ஜுவல்லரீஸ் மேக் பண்ற கம்பெனிலாம் பாருங்க, மிகப்பெரிய மல்டி பேக்கரா வந்து மாறியிருக்காரு. ரிட்டர்ன் அப்படிங்கிறது வேணா தரும். நெட் ப்ராஃபிட் நம்ம ரொம்ப பார்த்தோம். வெறும் ரூ. 20,00,00,000 தான் தந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மி ஒரு வருஷத்துக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்வ்னே பார்த்தா நம்ம ரூ. 70,00,00,000 தான் தராங்க. இதுவும் ரொம்ப கம்மி. டெப்ட்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. டிவிடெண்ட் அப்படிங்கிறதும் எதுவுமே இதுவரையும் அவங்க தந்ததில்ல. ஸோ ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து ஒரு லிஸ்டிங் டேட் கெயினுக்காக மட்டுமே வந்து நம்ம வேணா யூஸ் பண்ணலாம். 35% இருக்கு. பட் இன்னும் நாளாக ஒரு 30லேருந்து 40% வேணா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லிஸ்டிங் டேட் கெயினுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஐபிஓலேருந்து வெளில வந்துரலாம். அதுதான் வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ணா என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாம அப்ளை பண்ணலாங்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு போட்டிருக்கேன். அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவோட எண்டுல அட்டாச் பண்றேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம எப்படி ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பிகினருக்கும் நான் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நம்ம ஐபிஓ ட்ராக்கர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த ஐபிஓ எது எதுக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத லிஸ்ட் போட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இது வெறும் லிஸ்டிங் டேட் கெயினுக்கு மட்டும் தான். லாங் டெர்ம் வியூக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி இல்ல. அவ்வளோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.